friends, எல்லாருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க. அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளோட எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே வரும். இன்னைக்கு ஸ்பெஷல் பீட்ரூட் சன்னா ரைஸ். இதை ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பீட்ரூட் சாதம் செய்கிறதுக்கு 1/2 கிலோ பீட்ரூட் வாங்கி தோல் சீவிட்டு குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். நான் இதை கழுவாமல் தான் செய்ய போகிறேன். உங்களுக்கு கலர் ஜாஸ்தி இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் செய்யலாம். இந்த சாதம் செய்கிறதுக்கு ஒரு மசால் பவுடர் ரெடி பண்ணணும். அந்த பவுடரை வாங்க ரெடி பண்ணிடலாம். கடாய் சூடு பண்ணிவிட்டு எண்ணெய் சேர்க்காம 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, 5 வரமிளகாய், கொஞ்சம் உளுத்தம் பருப்பு, கொஞ்சம் நிலக்கடலை பருப்பு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 4-5 மிளகு இதை சேர்த்துட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சேர்க்காம வறுத்திங்கன்னா பவுடர் நல்லா பொழு பொழுன்னு இருக்கும். இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். நம்ம சேர்த்துருக்க பொருளோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வறுத்துக்கலாம். இது நல்லா வறுப்பட்டுருச்சு. இதை பிளேட்டுக்கு மாற்றிட்டு அதே கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் கடலைப்பருப்பு, கொஞ்சம் உளுத்தப்பருப்பு, முந்திரி பருப்பு இருந்தால் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பருப்பு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகி கடுகு வெடிக்கிற வரைக்கும் இதை நம்ம வறுத்துக்கலாம். இப்போ இது கூட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். இந்த சாதத்துக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். இந்த சாதம் ரொம்ப ஹெல்த்தியானது. ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கிறவங்க இந்த சாதம் அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க. இது கூட 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு சேர்த்து வதக்கிக்கலாம். ரொம்ப கலர்ஃபுல்லானது. பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் இது எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போயிடுச்சு அப்படின்னா அடுத்ததாக நம்ம வெட்டி வச்சுருக்க பீட்ரூட்டை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். இது கூட கொஞ்சம் தயிர் பச்சடி தொட்டுட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த சாதத்துக்கு காரத்துக்காக வேறு எந்த பவுடர் ஐட்டமும் நம்ம சேர்க்க போகிறதில்ல. இந்த பீட்ரூட் ரைஸ்க்கு என்ன சைடிஷ் பெஸ்ட் காம்பினேஷனாக இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ இதை மூடி போட்டு 3லேருந்து 4 நிமிஷம் சிம்மில் வேக விட்டுக்கலாம். இப்போ 4 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இதுக்கு தண்ணி தெளித்து செஞ்சிங்கன்னா சாதம் கொஞ்சம் பிசு பிசுப்பாயிடும். சிம்மில் வச்சு வேக விட்டிங்கனாலே பீட்ரூட்டில் உள்ள தண்ணி இறங்கி பீட்ரூட் வெந்துடும். இங்கே நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவு கொண்டக்கடலை ஊற வச்சு வேக வச்சு வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். கொண்டக்கடலையோட அளவு நம்ம எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம். கொண்டக்கடலையை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது கூட நம்ம வறுத்து அரைச்ச அந்த பவுடரை சேர்த்துக்கலாம். பவுட்ரு இந்த மாதிரி கொரகொரப்பாக இருக்கணும். அப்போ தான் சாப்பாடு கிளறி நம்ம சாப்பிடும்போது அந்த பருப்பெல்லாம் வாயில் கடிப்படும். நல்லா கலந்து விட்டுக்கலாம். அந்த பவுட்ரு நல்ல ஃப்ளேவர் இருக்கும். நம்ம சூடு பண்ண அந்த ஃப்ளேவர் வெளியில் வந்துடும். அதனால் உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நான் இங்கே 1 பவுல் அளவு சாதம் வடித்து ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். நீங்கள் கம்மியாக சேர்க்குறதுனா கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்துக்கலாம். உப்பு செக் பண்ணிக்கோங்க. பீட்ரூட் சன்னா ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.